உன் இனத்திலே எவன் பெயரை சொன்னால் உன் எதிரி கொலை நடுங்குவானோ அவனே உனக்கான தலைவன் என்கிறார்கள். அப்படி என்றால் உலகத்தில் 24 நாடுகளை எதிர்த்து உலகத்திலே வான்படை கண்ட உலகத்திலே போர் விமானத்தை தேசிய நெடுஞ்சாலை ஏற்றி இறக்கின லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் ஈழம் சுப்ரீமோ கமாண்டோ இந்த இனத்தின் தலைவன் அவன் தான் அந்த இனத்தின் தலைவன். அதனாலதான் சொல்றோம், நாமே மாற்று, நாம் தமிழரை மாற்று. கடந்த 60 ஆண்டுகளாக இந்த திராவிட பெருமக்களுக்கு வாக்களித்தீர்கள். ரெட்டலை மாறி சூரியன், சூரியன் மாறி ரெட்டலை, அண்ணா திமுக, திமுக என்று மாறி மாறி வாக்களித்தீர்கள். திமுகவுக்கு மாற்று அண்ணா திமுக அல்ல, அண்ணா திமுகவுக்கு மாற்று திமுக அல்ல, இவை ரெண்டுக்கு மாற்று தற்கொலைகள் தலைநகரம் விஜய் அல்ல. நாமே மாற்று, நாம் தமிழரை ஆற்று, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சிய நம்ம ஒரு கணக்கு எடுக்கலாம். நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலாம் நீண்ட நாளா கோரிக்கை வைக்கிறோம். குடிவாரி கணக்கெடுப்பு. இப்ப இந்த புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில நாடார் எவ்வளவு, உடையார் எவ்வளவு, முத்திரையர் எவ்வளவு, முப்பனார் எவ்வளவு, கல்லர் எவ்வளவு, அகமுடியர் எவ்வளவு, மரவர் எவ்வளவு, செட்டியார் எவ்வளவு, கோணார் எவ்வளவு, பிள்ளை எவ்வளவு, கவுண்டர் எவ்வளவு, இந்து எத்தனை, இஸ்லாமியர் எத்தனை, முஸ்லீம் எத்தனை, இந்த கணக்கமா எடுத்துடலாம். தமிழ்நாட்டின் தற்கொலை கணக்கை எப்படி எடுப்பது? வந்தான் ஒருவன் இதோ நான் இருக்கிறேன் என்று எங்களுக்கு உதவினான். இவ்வளவு தற்கொலைகள் இருக்கிறார்கள் என்றால் அந்த தற்கொலைக்கும் சேர்த்து அரசியல் செய்து அவர்களை தமிழ் தேசிய இனத்தின் ஆச்சரியக்குறிகளாக மாற்றுவதற்காக பிரபாகர பிள்ளைகள் வந்திருக்கிறோம். நாம் தமிழ் ஆட்சியில் இலவசம் முற்றுமுழுதாக மறுக்கப்படுவது, தடை செய்யப்படுகிறது. என் இனத்தை அளித்த ஒற்ற சொல் இலவசம் என்கிறார் தவத்திற்கு குன்றக்குடி அடிகளார். அப்படி இலவசம் நாம் தமிழ் கட்சி ஆட்சியில் இல்ல. அவர் சொல்றாரு, டிவிக்கே டிஎம்கே ரெண்டுக்கு தான் போட்டி. எதுல போட்டி? திமுக காரனா அணைய கட்டம் நிறைய இணைய கட்டினா ஐயா பக்கா மாசம் அப்படி அதுல 2000 போட்டி. இந்த நொடி வரைக்கும் என் அன்பான உறவுகளை திரை கவர்ச்சி போதும் தமிழ் தேசிய இனத்தை ஆள முடியும். 10 படங்கள் 50 படங்கள் நடித்து கதாநாயக பிம்பத்தை உருவாக்கி என் மக்களை ஆள முடியும் என்றால் அவர்களை நாங்கள் தகர்ப்போம். விஜய் எப்படி அடிக்கிறீங்க? ஏன் விடாம அடிக்கிற? எதுக்கு அடிக்கிற? ஒன்னு அடிக்கிற அடியில இனி திரைத்துறையிலிருந்து எவனும் முதலமைச்சர் கனவுல இங்க வந்துடக்கூடாது. வந்திருக்கிறோம். அந்த பிள்ளைகள் வாழ்க்கையை நீங்கள் தர வேண்டும். நீங்கள் அளிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் தமிழ் தேசிய இனத்தின் இனம் காக்கும், தமிழ் தேசிய இனத்தின் மானம் காக்கும், தமிழ் தேசிய இனத்தின் தேவைகளை கொடுக்கணும். அதுதான் ஒரு நல்ல அரசு. அடிப்படை தேவைகளான கல்வி, மருத்துவம், முக்கியமாக குடிநீர், இதெல்லாம் சாலை வசதி, போக்குவரத்து வசதி இதெல்லாம் செய்து கொடுக்கணும். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? புதுக்கோட்டையில குடிநீர் பிரச்சனை. இங்கே புதுக்கோட்டையில் தலை விரித்தாடுவது மிகப்பெரிய பிரச்சனை. என்னன்னா குடிநீர் பிரச்சனை. இதற்கு காரணம் இந்த இருபெரும் திராவிட அரசுகள், அதிமுக திமுக என்கிற இருபெரும் திராவிட அரசுகள். புதுக்கோட்டை மண்ணு ஆத்து பாசனத்தை நம்பி உள்ள மண் இல்ல, வானம் பார்த்த பூமி. மன்னர் காலத்திலேயே முப்போகமா விளைஞ்சது. எப்படி? ஊரணி, கம்மாய், குளம், குட்டை அனைத்தையும் மராமத்து பண்ணி பராமரிச்சாங்க. வரத்து வாரியெல்லாம் தூர் வாரினாங்க. மழைநீர் வழித்தடங்களை சரி பண்ணி எங்க வடிகால் இருக்குன்னு பார்த்து மக்களே அந்த பணியை செய்தார்கள். அதனால மழைநீர் பெய்கிறது, இங்க சேமிக்கப்பட்டு குடிநீர் தேவை பூர்த்தியானது. விவசாய நிலங்கள் செழித்து முப்போகமும் விளைந்தது. புதுக்கோட்டை குண்டோடு ஒளிந்திட்ட கொட்டராமுரசு புதுக்கோட்டையில் போர் தொடங்கிட்டு கொட்டராமுரசு. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, தென்கொரியா 3வது சிங்கப்பூர், சின்ன நாடு, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் அளவுக்கு தான் இருக்கும், மாவட்ட அளவுக்கு தான் இருக்கும் அந்த சிங்கப்பூர். இப்போ சிங்கப்பூர்ல லீக்வானின்னு ஒருத்தாங்க அந்த தரத்துக்கு கொண்டு போயிட்டான். சிங்கப்பூர்ல லீக்வானி கொண்டு போகும்போது உன் மகன் சீமானால இந்த மண்ணில் கொண்டு போக முடியாது. அவன் கூட 10 years கேட்டான். நான் ஒன்லி 5 years தான் கேட்கிறேன். 5 வருஷத்துல மாத்தினானா யாராவது இந்தியாவில் மாத்திரம் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில உலக தரத்துக்கு தூக்குறாங்க.
மாத்தினாங்க கேரளாவில் பினராயி விஜயன் ஒரு ஐயா தூக்கி தள்ளாரு உலக தரத்துக்கு. இப்ப நான் என்ன பண்றேன் பாரு, வந்த உடனே சட்டம் போடுறேன். கல்வி மானுட உரிமை, சட்டசபையில் பேசுற மயம் பாரு. கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. ஒரு சமூகத்தை கட்டமைக்க விரும்புகிற தலைவன் கல்வியில் இருந்துதான் கட்டமைக்க வேண்டும். கல்விதான் ஒழுக்கத்தை, நன்னறியை, சமூக மேம்பாட்டை கல்வியில் தான் கட்டமைக்க முடியும். அப்போ ஒரு நாட்டின் வளத்திலே ஆகப்பெரிய வளம் அறிவு வளம் தான். செல்வத்திலே சிறந்த செல்வம் கல்வி செல்வம் தான். ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. என் நாட்டின் எதிர்காலம் என் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படும். இது வகுப்பறை அறிவு கருவறையாக இல்லாமல் வர்த்தகரையாக, வியாபார அறையாக மாறிவிட்டது. இதை மாற்றுகிறேன், அறிவு கருவறையாக மாற்றுகிறேன். அதுக்கு என்ன செய்கிறேன்? பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள். சட்டம் கையெழுத்து. இரண்டாவது கையெழுத்து, அரசு பள்ளி கல்லூரியில் தான் அமைச்சர் மகனோ பேரனோ பேத்தியோ அல்லது முதலமைச்சர் மகனோ பேரனோ பேத்தியோ IAS IPS அரசு அலுவலர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர்கள் யாராலும் அரசிடமிருந்து ஊதியம் பெறுகிற எவருடைய பிள்ளைகளும் அரசு பள்ளி கல்லூரியில் படிக்க வேண்டும். சட்டம். மீறி தனியார் பள்ளிக்கு போனால் உங்கள் சம்பளத்தில் பாதி நட்டம் எடுத்துக்கொள்வேன். எச்சரிப்பேன். நீங்கள் தேச துரோக குற்றத்தை செய்கிறீர்கள். அரசுக்கு எதிராக அரசிடத்தில் ஊதியம் வாங்கி கொண்டு அரசுக்கு எதிராக இயங்குகிறீர்கள். 2 தடவை, ஒரு தடவை மீறி திரும்பி செஞ்சால் சான்றிதழை வாங்கி டிஸ்குவாலிஃபைட் தூக்கி போட்டு வேலைமில்லை ஒண்ணுமில்லை வெளியில பண்ணுவேன். தேச துரோக குற்றம். அடுத்த சட்டம் போடுறேன். அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவர்களுக்கு தான் அரசு, தமிழ்நாட்டு அரசு வேலையில் முன்னுரிமை. சட்டம். எப்படியே தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, தமிழ் படிப்பா சோறு கிடைக்குமான்னு சொல்லிட்டு தெரியக்கூடாது. தமிழ் எனக்கு வேலையும் சோறும் இல்லை. தமிழ் என் உயிர், தமிழ் என் உயிர், தமிழ் என் உயிர். மற்றவனுக்கு தமிழ், மற்றவனுக்கு மொழி ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ், ஒரு தொடர்பு மொழி, ஒரு தொடர்பு, நினைக்கிறத கடத்த. எனக்கு அப்படி இல்லை. தமிழ் என் உயிர், என் முகம், என் முகவரி, என் அடையாளம், என் கலை, என் இலக்கியம், என் பண்பாடு, என் வரலாறு, என் அறிவியல், என் புவியியல், என் அரசியல், எல்லாம் எனக்கு தமிழ். மற்றவர்களுக்கு அவர்கள் மொழி பேச்சு மொழி, எனக்கு மூச்சு மொழி. தமிழ் நாட் a speech language, it's a spiritual language. எனக்கு மூச்சு மொழி. அதனாலதான் வெண்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள், கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம், வெண்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம். தந்தையார் என் மக்கள், தவிர்க்க முடியல. தந்தையார் என் மக்கள் எங்கூட முதல் பெட்டியில முதல் இடத்துல வைடா. ஏன் முதலிடத்துல பாடலாயம் பாட்டேன். சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. விவசாயி தான் முதல்ல, எனக்கு பின்னாடிதான் கையிரட்டல சூரிய மொட்டல தாமரை. ஏன் ஒண்ணு இருக்கான் இந்த உலகத்துல நம்பர் 1 விவசாயி தான்டா இருக்கணும். இப்ப நீ தப்பிக்கவே முடியாது. அப்ப மாற்றுனா உன் பிள்ளைகள் பெருங்கனவோடு நிற்கிறான். நான் 3 கட்டணம் இல்லாம உன் மகன் தருவேன், கல்வி தருவேன், மருத்துவம் தருவேன், தூய குடிநீர் தருவேன். என் தங்கச்சி செல்லியில கூட தண்ணி குடிக்கல, தவிக்க விட மாட்டேன். எங்க ஊர்ல திட்டும்போது அவனோட போய் ஈனப்பையோட பேசிட்டு, ஐயா தவிச்ச வாக்கி தண்ணி தராத தற்குடி தள்ளல பையன், அவன்கிட்ட போய் பேசிக்கிறா அப்படின்னு ரொம்ப கனவு இருக்கு. எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கிட்டு அறிவாலயத்தை எங்க பேருக்கு மாத்திக்கிடுங்க. எல்லாம் கொடுமை. பேசுறதுக்கே கஷ்டப்பட்டு பாடுபாடு. அப்ப மீதி எல்லாம் தரமாட்டேன், காசு இல்லாம தரமாட்டேன், தடை இல்லாம தரமா தரேன். உரிய காசை கொடுத்து போங்க. ஏசி பஸ் ஓட்டுறேன், ஓசி பஸ் ஓட்ட மாட்டேன். அந்த ஏசி பஸ்ல காசு கொடுத்து போ. நல்லா உலகத்துல நிறைய கனவு இருக்கு. இந்த கனவையெல்லாம் சுமந்து நின்னா என் தலைவன், அந்த கனவை அவன் பிள்ளைகள் சுமந்து நிற்கிறோம். நீங்க பெரிய சிரமம் வேணாம். மதிப்புமிக்க உரிமை உங்களுக்கு ஜனநாயகத்தில் இருக்கு.
இப்படி சிந்திச்சு பாருங்களேன். செய்ய வருகிறவன் இதை முதலீடு செய்கிறான் 30 கோடி. இந்த முதலீடு எந்த நம்பிக்கையில் செய்கிறான்? 30 எம்எல்ஏவானால் 3000 கோடியாக எடுக்கலாம், மந்திரியானால் 30,000 கோடியாக எடுக்கலாம். இந்த நம்பிக்கையில் தான் முதலீடு செய்கிறான். அப்போ ஒரு முதலீட்டாளனுக்கு முதன்மையானது லாப தேவைதான், மக்கள் சேவை இல்லை. நிக்கிறதாச்சு. அதுல நான் பெருமை அடைஞ்சேன். ஒரு முதுமை என்ன சொல்றானு எல்லாமே பெண்ணா இருந்தா பெண்ணு அப்படின்னு எல்லா ஊர்லயும் இந்த வம்பை எனக்கு எடுத்துக்கிட்டு இருப்பான். அது குறிப்பா இந்த தஞ்சாவூர் மாவட்டத்துல பெரிய பிரச்சனை. எந்த காலத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா புதுக்கோட்டை 6 தொகுதியும் விட்டு கொடுத்தது நான் பெருமை அடைஞ்சேன். என்கிட்ட கேட்பாங்க இந்த பெண்ணிய விடுதலை, பெண்ணிய விடுதலையா எங்க ஜெயில வச்சிருக்கியா, எங்க அழைச்சி வச்சிருக்கியா, விடுதலையா எங்க வச்சிருக்கியா, இல்ல அடமான வச்சிருக்கியா சொல்லு. ஐயோ எதனா வச்சிருப்பேன் கைட்டுக்கிறா. என் தாய் தத்தை விடுதலை வேண்டாம், நானே பூமிக்கு வந்தேன், நீங்க வந்த பெண்மையை போற்றாத எந்த நாடா பெருமை அடைஞ்சிருக்கு. நான் என்ன கேட்டேன், என் மனைவியை துணை வேட்பாளராக போட்டேன்ட்டு. எப்படி போட்டியா? என்னங்க இது? என் உயிர் துணை, வாழ்க்கை துணை, வாழ்க்கை அரசியல்ல துணை, அவ்வளோதானே. யாருக்குமே இடம் கொடுக்காம துணை வேட்பாளர் நிறுத்திருக்கீங்க அப்படின்னு கூட பரவாயில்ல. நான் கேட்டேன், சிவன் கொடுத்தா ஏற்கிறியா, அதே சீமான் கொடுத்தா ஏற்கிறீங்க? என்ன இப்போ பெண்களுக்கு சரிபங்கு கொடுக்காத எவனும் என் சிவனை கும்பிடப்படாது. கும்பிட அருகதையற்றம். எப்படி அருகதையற்றம்? நான் சொல்லுவேன், நம்ம சிவாய வாழ்க, இந்த நாசமா போனவே வீழ்க. எப்படி நான் நேரடியாக பேசுவேன், நேரடியாக பேசுவேன். முருகன் கேட்டேன், நீ என்ன இங்க உட்காந்து திருத்தணியில என்ன பண்ணிட்டு இருக்க? உன் பேரன் போருக்கு போறேன் கூட வா. இங்க பாரு, என்னை ஜெயிக்க வைக்காம என்னதாண்டா அந்த மக்களுக்கு நல்லது செஞ்சுவான்னு கேட்டேன். பதில் இல்லை. என்ன செஞ்சிட முடியுது? மறுபடியும் ஸ்டாலின் ஐயா வெள்ளம் வச்சு நல்லா நல்லது செஞ்சிருவாப்ல. எடப்பாடி ஐயா வெள்ளம் வச்சு இவங்களை ஒழிக்கணும்டா, இவங்களை ஒழிக்கணும்டா. நம்ம உரிமையெல்லாம் பறிச்சவன் இந்திய ஆட்சியாளன், உரிமையெல்லாம் பறிகொடுத்தவன் இந்த திராவிட திருட்டு ஆட்சியாளன். இத்தனை பிரச்சனையும் தந்தவன் ஒரு பக்கம், இதையெல்லாம் தீர்க்கணும்னு கொண்டுட்டு இருந்து வந்தவன் இந்த பக்கம். இதுல நீ என்ன பக்கம்? இலவசம் கொடுத்து ஏமாத்த நினைக்கிறான் இந்த பக்கம். இதுல இருந்து என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இந்த கேவலம் கட்ட நிலையிலிருந்து மாத்தணும் நினைக்கிறவங்க இந்த பக்கம். நீ எந்த பக்கம்? எனக்கு கும்பிட 100 சாமி இருக்கு. சிவன் என்ன, முருகன் என்ன, பிள்ளையார் பிள்ளையார் என்ன, கிருஷ்ணன் இதை கும்பிடுவேன். ஆனா வாக்க ஒரு பூமி தான். இந்த பூமியை காப்பாற்ற உன் பிள்ளை எங்களை தவிர எவனும் இல்லை. அதனால நாங்க சொல்லதான் மாற்று. எனக்கு ஒண்ணு ஏமாற்ற தெரியாதா? எவன் நாராயணம், எவன் நாராயணம்? நான் வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தர்றேன், வாங்கிக்க. ஏன் சிரிக்கிற? ஏன் சிரிக்கிற? ஒரு இடம் தாங்க ரயில், இந்த கார் தரவா? சோறு தரது கோட்டை சிந்திக்கல, கார் தரது பேசிக்கிறேன். கொடுத்துட்டாங்க கூட இருந்துட்டாங்க. இப்ப என் சனம் சாது